சமீபத்தில் ஒரு சகோதரன் வந்தார், நம்ம சர்ச்சு தான், வந்து அழாத குறையா வந்து நிற்கிறார். அப்போ மனைவியோட தான் வந்தார். வந்துட்டு, பாஸ்டர் இவளுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்கன்னாரு. என்னப்பா புத்திமதின்னு கேட்டேன். காசே கொடுக்க மாட்டேங்கிறா பாஸ்டர், எல்லாத்தையும் அவளையும் வாங்கி வச்சுக்கிட்டான்னாரு. ஏம்மா உண்மையா அவ சொல்றது? ஆமா பாஸ்டர், மொத்த காசு நான் தான் வாங்கி வச்சுக்குவேன். என்ன வாங்கி வைப்பேன்னு கேட்டேன். உங்க சம்பளம், 2 பேர் வேலை செய்யறாங்க, இவர் சம்பளத்தையும் அந்தம்மா வாங்கி வச்சுக்கிறாங்க, அந்தம்மா சம்பளத்தையும் அந்தம்மா ஃபுல்லா வாங்கிட்டு டெய்லி 20 ரூபா தான் கொடுக்குறாங்களாம், 20 rupees. அவர் கெஞ்சுறாரு. அவரு, பாஸ்டர் 20 ரூபா தான் பாஸ்டரா, அதுக்கு மேல காசு கட்டா கூட கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படி. அப்போ எனக்கே ரொம்ப சங்கடம் ஆயிடுச்சு. அப்போ நான் இந்த மனைவிக்கு புத்திமதி சொல்ல நான் ஆரம்பிச்சேன். ஏம்மா இப்படிலாம் இருக்காத, பாவம் அவன் அப்படி அந்த அளவுக்கு அழுகுற அளவுக்கு கொண்டு போயிட்டியே, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொடு, அவன் காசியா தான் வந்துட்டு இருக்கட்டும், அவன் சம்பாரிச்சது அவன் செலவழிக்கட்டும், நீ நல்லா தானே சம்பாதிக்கிற, நீ வச்சுக்கோன்னு. அப்போ அவள் பட்டியல் போடுறா. சார் நான் இதுக்கெல்லாம் இப்படி செலவழிச்சு, எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, இதுக்கெல்லாம் இப்படி சேமிச்சுட்டு இருக்கேன். எனக்கு பார்த்தோன்னே எனக்கே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பரவாயில்ல, நல்ல புத்தி உள்ள மனைவியா இருக்காளேன்னு. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், ஏப்பா இது வரைக்கும் உன் மனைவி உனக்கு கடனுக்குள்ள கொண்டு போயிருக்காளான்னு கேட்டேன். 1 பைசா கூட எங்கள் வீட்டில் கடன் இல்லைப்பா சார், கடனே இல்லாமல் நடக்குது வீடு, ரொம்ப சந்தோஷம். சோறு தண்ணியெல்லாம் போடுறாளான்னு கேட்டேன். எல்லாம் கரெக்டாக சமைச்சு கொடுத்துருவா, 3 வேளை நல்லா சமைப்பா. துணிமணிக்கு எதுவும் பிரச்சனை இருக்கான்னு கேட்டேன். எந்த பிரச்சனை இல்லை. வீட்டு வாடகை ஏதாவது பேலன்ஸ் இருக்கான்னு கேட்டேன். ஒரு பேலன்ஸ் இல்லை. இபி பில் ஏதாவது லேட்டாக கட்டுவாளான்னு கேட்டேன். ஒன்றும் கிடையாது, கரெக்டாக கட்டிடுவா, எல்லாம் கரெக்டாக கட்டும். ஸ்கூல் ஃபீஸ் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்டேன். எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லாத்தையும் கட்டுவா. சரி எவ்வளோ சேர்த்து வச்சிருக்கான்னு கேட்டேன். 3 லட்ச ரூபா பேங்க்ல சேர்த்து வச்சிருக்கான்னா. நான் சொன்னேன், பேசி 30 ரூபா வாங்கி தரேன், இதோட விட்டுரு. ஏன்னா உன் கையில காசு வந்துச்சு, நீ மொத்தமா விழுங்கிட்டு உட்காந்துருப்ப. அவ 3 லட்ச ரூபா அவ சொல்றா, என் பொம்பளை பிள்ளைங்க இன்னும் 5 வருஷத்துல கல்யாணம் ஆக போகுது, அந்த பிள்ளைங்களுக்கா நான் கொஞ்சம் கொஞ்சமா நான் சேர்த்து வச்சு என்ன பண்றேன், 3 லட்ச ரூபா சேர்த்துறேன் பாஸ்டர். ஒரு கடன் கிடையாது. வீட்டை அழகா என்ன பண்றேன், நிர்வாகம் பண்றேன். 1 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பையனை பார்த்தேன். என்னப்பா எப்படி போகுது? இப்ப 50 ரூபா கொடுத்து 50 ரூபா கொடுக்குறா பாஸ்டர், 50 ரூபா கொடுக்குறா அப்படி. சந்தோஷமா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பாஸ்டர். ஆனா நீங்க சொன்ன பிறகு நான் வீட்டுல போய் யோசிச்சு பார்த்தேன், கரெக்ட் தான். அவ நிறைய காரியம் எனக்கு புத்திமதி சொல்லுவா. அந்த புத்திமதினாலதான் என் குடும்பம் நல்லா இருக்கு. என் சகோதரர்கள் எல்லாருமே கடன்காரங்களா இருக்காங்க. அத்தனை பேரும் கடன், வட்டிக்கு தான் காசு கொடுத்துட்டு இருக்கான். ஒருத்தன் வீட்லயும் நிம்மதி கிடையாது. என் வீட்டுல மட்டும் தான் நிம்மதியா இருக்கும். எனக்கு எந்த கவலையுமே கிடையாது. எல்லாம் என் மனைவி அழகா கவனிச்சுக்கிடுவா, எல்லாம் பார்த்துக்கிடுவா, நல்ல ஆலோசனை கொடுப்பா. நான் சொன்னேன், உன் மனைவிக்கா ரொம்ப ஆண்டவருக்கு என்ன பண்ணு, நன்றி சொல்லு. இப்ப மனைவிமாருக்கு என்ன சந்தோஷம். இன்னைக்கு எத்தனை பேருக்கு 50 ரூபா கிடைக்க போதோ தெரியல. கேர்ஃபுல்லா இருங்க என்ன.